கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளை நாம் காணவும் ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்து நன்றியோடு கடவுளை ஆராதிக்கவும், கடவுள் நமக்கு பாராட்டியிருக்கிற இறக்கங்களுக்காக கிருபைகளுக்காக நன்றி நிறைந்த உள்ளங்களோடு அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். வருகிறதற்கிற உங்களையும் முகநூல் வழியாக இணையதள வழியாக இணைந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தியை வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியர்களுடைய நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். நல் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் ஆதாரமாக இருக்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, நம்பிக்கை இழந்து போகிற தருணங்களிலும் கடவுள் எங்களுக்கு விசுவாசத்தை உறுதி செய்து எங்கள் வாழ்க்கையிலே விடுதலையை தருகிறவரே, உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் உறுதியான விசுவாசத்தோடு கடந்து வருகிறோம். எங்கள் வாழ்வில் ஆண்டவர் தருகிற விடுதலையை நாங்கள் பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாய் வாழ தூய ஆவியின் ஆற்றலையும் உம்முடைய வார்த்தைகளையும் பகிர்ந்து தாரும். இந்த நாளை கர்த்தர் கிருபையாய் தந்தீர். அதிகாலை தொழுகையை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இணைந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 81வது பாடல்.
116வது சங்கீதத்தை முதல் 14 வசனங்களை முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 203வது பக்கம். சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பங்களையும் கேட்டருளினார். அவரில் அன்பு கூறுகிறேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தன. இக்கட்டையும் துயரத்தையும் அடைந்தேன். கர்த்தர் இரக்கமும் நீதியும் உள்ளவர், நம்முடைய கடவுள் உருக்கமுள்ளவர். என் ஆத்துமாவே, உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. கர்த்தர் உனக்கு உபகாரம் செய்தார். கர்த்தரின் முன்னிலையிலே நான் ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன். எந்த மனுஷனும் பொய்யனென்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை ஜனம் அனைத்திற்கும் முன்பாகவும் செலுத்துவேன். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போது எப்போதுமான சதா காலங்களில் இருக்கிறபடியே ஆமீன். நான் வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு எழுதின கடிதம் 4ஆம் அதிகாரம் 17 துவங்கி 25 முடிய. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 25 முடியுள்ள வசனங்கள். ரோமர் அதிகாரம் 4 வசனம் 17 முதல் 25 வரை. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தரமாய் மரித்தோர் உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்தை இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவன் நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பதே. ஆமென். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 46 துவங்கி 54 முடிவுள்ள வசனங்களை படிக்க கேட்கலாம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல். இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது ராஜாவின் உத்தியோகஸ்தரில் ஒருவனுடைய மகன் கப்பர்நகூமில் வியாதியாயிருந்தான். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடம் போய் அவர் வந்து தன் மகனை குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் மகன் மரண அவஸ்தையாயிருந்தான். அதை கேட்ட இயேசு அவனிடம், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டாலன்றி நம்ப மாட்டீர்களே என்று சொல்ல, உத்தியோகஸ்தன், ஐயனே, என் பிள்ளை சாகும் முன் வாரும் என்றார். இயேசு, நீ போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று அவனுக்கு சொன்னார். இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை அந்த மனுஷன் நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய வேலைக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து அவனுடைய பையன் பிழைத்திருக்கிறதாக சொன்னார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடம் விசாரிக்க, அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவரை விட்டது என்றார்கள். உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னிடத்திலே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவர் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு மறுபடி வந்து செய்த 2ஆம் அடையாளம் இது என்பதே. நற்செய்தி பகுதியை படிக்க நாம்
நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கை முறைமையின்படி இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இப்போ பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உபவித்து கனிவெள்ளத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். வரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய கொண்டு வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவரையும் நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பஸ்தாண்டிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்தியஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்கிட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்தை இப்படியாக வாசி கேட்கலாம். இயேசு, நீ போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று அவனுக்கு சொன்னார். இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை அந்த மனுஷன் நம்பி போனான் என்பதை ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, நம்பிக்கை நிறைந்த மக்களாய் உம்முடைய திரு சமூகத்தில் கடந்து வருகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு தருகிற விடுதலையின் வாழ்வை நம்பிக்கையோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள இறை வார்த்தைகளை கொண்டு சமாதானத்தோடு எங்களை வழிநடத்தும். தூயாவியர் கொண்டு எங்கள் உள்ளங்களிலே கிரியை செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய பாவ கட்டுகளிலிருந்தும் நம்முடைய சரீர பலகீனங்களிலிருந்தும் நம்மை சிறைப்படுத்துகிற எல்லா வேதனைகளையும் இருந்தும் நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த கடவுளை நாம் நம்பி அவருடைய சமூகத்தில் கடந்து வருகிற பொழுது அவர் நமக்கு அற்புதமான விடுதலை தருவதற்கு அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின கானா என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே நடந்த 2வது ஒரு அற்புதம் யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். அங்கே ஒரு அரசு அதிகாரி, ராஜாவினுடைய பணிவிடைக்காரன். இதே பகுதி மத்தேயிலும் லூக்காலும் குறிப்பிடுகிற பொழுது 100 தலைவன் என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு அரசு அதிகாரி, யூதர் அல்லாதவர், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாய் கிறிஸ்து தருகிற விடுதலையின் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த அதிகாரியினுடைய வாழ்க்கை நமக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறது. முதலாவதாக நான் பார்க்கிற பொழுது 47ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு தன்னுடைய ஊருக்கு வந்திருக்கிறார் என்பதை அவன் கேள்விப்படுகிறான். அவன் இருக்கிற இடத்திற்கும் இயேசு வந்திருக்கிற இடத்திற்கும் வெகு தொலைவு. ஆகவே ஆண்டவர் இயேசுவை அவன் சந்திக்க வேண்டும் என்று அவன் கடந்து வருகிறதில்லை. நான் வாசிக்கிறோம், அவன் வந்து தன் மகனை குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் மகன் மரண அவஸ்தையிலே இருக்கிறான். ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் மரணத்தை நெருங்குகின்ற தருணத்தில் கடைசி அபயக்குரலாக கடவுளை நோக்குகிற நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு தகப்பனை போல ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து அவன் சொல்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து அவர் சொல்லுகிற, நீர் என் வீட்டிற்கு வர வேண்டும், என்னிடத்தில் வர வேண்டும், வந்து என்னுடைய மகனை குணப்படுத்த வேண்டும் என்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல தருணங்களிலே
நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த சூழல்களிலே நாம் நம்முடைய விசுவாசத்தில் உறுதிப்படுவதற்காக கடவுள் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தருகிறதை பார்க்க முடியும். இந்த இடத்திலும் அது தகப்பனிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் என்னை நம்புவதில்லையே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டால் வழியே நீங்கள் நம்ப மாட்டீர்களே, எப்படி நம்பி வந்தீர்கள் என்று சொல்லுகிற பொழுதும் மீண்டும் அந்த தகப்பன் சொல்லுகிற வார்த்தை, என் மகன் சாகும் முன் என் வீட்டிற்கு வர வேண்டும். அருமையானவர்களே, பாருங்கள், எத்தகைய ஒரு நம்பிக்கையை அந்த தகப்பன் வைத்திருக்கிறார். ஒருவேளை சமூகத்திலே அவருக்கு இருக்கிற அடையாளம் அல்லது புற இனத்தை மக்களை குறித்து யூதர் அல்லாதவர்களை கடவுளையும் கடவுளுடைய வார்த்தைகளை நம்புகிறதையும் குறித்த சமூக பார்வை, அதையெல்லாம் கடந்து சொல்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு நம்புகிற ஒரு பின்னணியத்திலே இருக்கிற ஒரு மனிதன் கண்மூடித்தனமாய் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார். ஆண்டவரே, நீர் வந்து என் மகனை குணப்படுத்த வேண்டும், நீ வர வேண்டும், அவன் செத்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு நாளும் சாகிறதுக்கு முன்னால் நீர் என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று கெஞ்சுகிற ஒரு தகப்பனை பார்க்க முடிகிறது. அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற தருகிற விசுவாசம் இது விசுவாசம்தான். நாம் ரோமர்கள் 24ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமே, ஆபிரகாம் அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெறுவதற்கு காரணம் என்ன? அவன் தன் சரீரம் செத்தும், அவர் சொல்லுகிறார், பிள்ளை பிறப்பதற்கு கடவுளுடைய வாக்கு தருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, ஆனாலும் அவன் கடவுளுடைய வார்த்தையை நம்பினான். பாருங்கள், 2வது ஆண்டவர் சொல்லுகிறார் 50 வசனத்தில், நீ போ. ஆண்டவரை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று அவன் வந்திருக்கிறான். ஆண்டவர் வர வேண்டும் என்று வருந்தி அழைக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான். பிழைப்பான் என்றோ சொல்ல, பிழைத்திருக்கிறான், நீ போ. அவன் செத்துப்போவான் என்று தான் நீ நினைக்கிறாய், நீ தைரியமாய் நீ போ, பிழைத்திருப்பான் என்று சொன்ன பொழுது வசனம் சொல்லுகிறது, இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை அந்த மனுஷன் நம்பி போனான். 2வது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நாம் எப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கையுடைய மக்களாக இருக்கிறோம். பரவலிலே இயேசுவினிடத்தில் வருகிறோம், கேட்கிறோம், ஆலயங்களிலே வந்து ஜெபிக்கிறோம், என்னுடைய ஆளிலே சுகத்தை தாரும், என்னுடைய பிள்ளைக்கு வேலை வாய்ப்பை தாரும், என்னுடைய பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கை அமைத்து தாரும், இப்படியெல்லாம் நாம் கேட்கிறோம், கடவுளுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆனாலும் நாம் எவ்வளவு உறுதியான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், இந்த பகுதி சொல்லுகிறது, நீ போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு சொன்ன மாத்திரத்திலே, இயேசு சொன்ன வார்த்தைகளிலே அவன் நம்பி திரும்பி போனான். பாருங்கள், இயேசுவை கண்டிப்பாக அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று வாஞ்சித்தவன், இயேசு சொன்ன அந்த ஒரே வார்த்தை பிழைப்பான் என்று சொன்னவுடனேயே அற்புதங்களை கண்டு அடையாளங்களை கண்டு நம்புகிற ஒரு சமய பின்னணியிலிருந்து, ஒரு நம்பிக்கையின் அடித்தளத்திலிருந்த ஒரு சமூகத்திலிருந்து வந்த ஒரு மனிதன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி திரும்பி போனான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்தேசுகள் பிரியவர்களே, இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற உறுதியான விசுவாசம். உறுதியான விசுவாசம். நாம் கடவுளிடத்தில் நம்பினால் நிச்சயம் கடவுள் நமக்கு விடுதலை தருவார் என்கிற பூரணமான ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் இன்றைக்கி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி உலகம் அல்லது சமூகம் அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கையே தவறான படிப்பினைகளை நமக்கு தருகிறது. கூட்டங்களை சேர்ப்பதற்காக அற்புத கூட்டங்கள் என்றும் குணமாக்கும் இடங்கள் என்று சொல்லி அநேகர் மக்களை கவரும்படியாக திசை திருப்புகிற ஒரு சமூக சூழலிலே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்பாக லுத்தர் சாஸ்திரியார் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த இறை வேண்டுதல், அது இயேசுவினுடைய
தாய் வழியாக மண்டாடுகின்ற அந்த அனுபவம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நேரடியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்கிற விசுவாசத்தை சுட்டிக்காட்டின பிற்பாடும் தற்பொழுதுதான் கத்தோலிக்க சமூகம் இயேசுவின் தாய் மரியாள் வழியாக அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய மத்தியஸ்தர், அவர் வழியாகவே அவரிடத்தில்தான் நாம் நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும், வேறு மனிதர்கள் வழியாக அல்ல என்கிற படிப்பினையே இன்றைக்கு உலகுக்கு தருகிறது. பல வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற நம்பிக்கையை சீர்குலைக்கின்ற தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தருகிற அழைப்பு அவருடைய வார்த்தையை முழுமையாக நம்புகிற விசுவாசி சமூகமாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் மூன்றாவதாக அவன் திரும்பி போகிறான். கிட்டத்தட்ட அவர் சொல்லுகிறார், ஒரு நாள் பயணம். திரும்பி போகிற பொழுது அவனுடைய வீட்டிலிருந்து பிறகு எவ்வளோ தூரத்திலிருந்து இயேசுவை சந்திக்க வருகிறான். அவன் திரும்பி போகிற வேளையிலே அவனுடைய வேலைக்கார வீட்டிலிருந்து திரும்பி வருகிறார். மகன் குணமாகினான் என்கிற சந்தோஷ செய்தியை வழியிலே அந்த தகப்பனோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் விசாரிக்கிறான், எப்போ என் பிள்ளை சுகம் பெற்றான். அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே அவன் அறிந்து கொள்ளுங்க, இயேசு எப்போ நீ போ உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னாரோ அதே தருணத்திலே தன் வீட்டிலே தன் மகன் குணப்படுத்தப்பட்டான் என்று அவன் அறிந்து, வசனம் சொல்லுகிறது 53, அவனும் அவன் வீட்டாருமோ கடவுளில் நம்பிக்கை வைத்தார்கள் என்று. கிறிஸ்தேசுக்கு பிரியவர்களே, அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு அதான். கடவுளிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு, நன்மைகளுக்கு நாம் எப்படி சாட்சியுள்ள மக்களாய் வாழ்கிறோம். சங்கீதக்காரன் சொன்ன, கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இன்றைக்கி பாருங்கள், இந்த அரசு அதிகாரியும் கிறிஸ்துவின் வழியாக தான் மகன் குணப்படுத்தப்பட்டதை அறிந்து அவன் கிறிஸ்துவிலே கொண்டிருக்கிற விசுவாசத்தை தன் குடும்பத்தாரோடு பகிர்ந்து குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கத்தக்கதாய், கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாய், கர்த்தரிடத்திலே நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளத்தக்கதான பாக்கியத்தை கடவுள் தந்தார். யோவான் பதிவு செய்கிறான், இது கானாவிலே 2வது முறை ஆண்டவர் செய்த அற்புதமான செயல். கடவுளுடைய ராஜ்யம் வெளிப்படுத்தப்படுவதற்கு, கடவுளுடைய மகிமை நிலைநிறுத்தப்படுவதற்கு அடையாளமாக இந்த அற்புதம் இருந்ததை யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அமர்மே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். நாம் எந்த அளவிற்கு கடவுளை மகிமைப்படுத்தப்பட வேண்டிய மக்களாக இருக்கிறோம். தேவ சமூகத்தில் இந்த புறையின மனிதன் கிறிஸ்துவிலே கொண்டிருந்த நம்பிக்கையை போல நாமும் கிறிஸ்துவிலே அவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு கடந்து வரவும், அவருடைய வார்த்தையை நம்பி பற்றி கொள்ளவும், கடவுள் நமக்கு தந்திருக்கிற விடுதலையின் வாழ்வை அவரை தொழுது கொள்வதன் வழியாக, அவரை முழுமையாய் அர்ப்பணித்து வாழ்வதன் வழியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க தூயாவியானவர் இந்த வசனங்களின் வழியாக நமக்கு துணை செய்வாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமேன். 373வது பாடல்.
ஜெபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, நம்பிக்கை இழந்து போகிற சூழலிலே நம்பிக்கையுடைய மக்களாக உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வுகளிலே நாங்கள் சந்திக்கிற பலகீனங்கள் எங்களை நம்பிக்கை இழக்கச் செய்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களும் துயரங்களும் நாங்கள் சந்திக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளிலும் தேவரீர் நாங்கள் நிலை குலைந்து போகிற மக்களாக இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் நம்பிக்கை என்பதை உணர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர், அந்த அரசு அதிகாரி தன்னுடைய மகனுடைய மரண அவஸ்தையிலும் ஆண்டவரையே தஞ்சமென்று உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தது போல இன்றும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். கடவுள், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெருந்துயரை மாற்றி குணப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவர், நீர் வாக்கு தருகிறீர். இதோ உம்முடைய வார்த்தைகளை நம்பி கடந்து போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் உம்முடைய திருமுகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை எங்களை ஆண்டவருக்கென்று சாட்சியுள்ள மக்களாய், கடவுளை ஆராதிக்கிற சமூகமாய் எங்களை அர்ப்பணிக்க அருள்தாரும். இது காலை வேளையிலும் நன்றி நிறைந்த உள்ளங்களோடு உம்முடைய திருச்சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இந்த நாளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தாரும். தூர இடங்கள், வெளியூர், வெளி மாநிலங்கள், கடற்கடை தூரதேசங்களில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், அவர்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவரை உம்மை நினைத்து பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை ஆண்டவர் தாரும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை, ஒரு குணமாக்கப்படுகிற அனுபவத்தை, ஆண்டவர் உம்மில் இருக்கிற விசுவாச பெருக்கத்தை தந்து குடும்பமாய் கடவுளுடைய மாட்சிமையை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் என்னை தந்த வயது முதிர்ந்த எங்கள் பெற்றோர்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, பலகீனங்களோடு வியாதிகளோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். விடுதலை தாரும். மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். வீடுகளில் தொடர் சிகிச்சை பெற்று வருகிற மக்கள் யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இருதய சம்பந்தமான பலகீனங்கள், நுரையீரல் சம்பந்தமான பலகீனங்கள், ஆண்டவரே சிறுநீரக சம்பந்தமான பலகீனங்கள், இன்னும் எலும்பு முறிவுகள், காயப்பட்டதுனாலே, ஆண்டவரே விபத்துகள் ஏற்பட்டதுனாலே, இன்னும் சரீர நோவுகள், வேதனைகள், தேய்மானங்கள், வலிகள், இவைகளை எல்லாவற்றினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். தைராய்டு பிரச்சனைகள், ஆண்டவரே அல்சர் போன்ற வியாதிகள், எத்தனையோ கடுமையான பலகீன நிமித்தமாக என் ஆண்டவர் எனக்கு சௌக்கியம் தர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். விடுதலையை தாரும். குடும்பங்களிலே சமாதானத்தை இழந்து காணப்படுகிற குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்களிடையே நல்ல உறவையும் இறை அன்பை வெளிப்படுத்துகிற நல்ல தருணங்களையும் ஆண்டவர் தாரும். பொருளாதார பிரச்சனைகள், கடன் பாரங்களிலே மூழ்கி இருக்கிற குடும்பங்களிலே கர்த்தர் விடுதலையை தாரும். நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரை. கைவிடாத கடவுள் எங்களுக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லி உம்மை ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற சமூகமாய் எங்களை ஆண்டவர் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் கர்த்தர் நீர் பொருட்படுத்திக்கொள்ளும். உம்முடைய சத்திய வசனத்தின்படி எங்களை காத்துக்கொள்ள கிருபை தார். படிக்கிற சிறு பிள்ளைகள் 10, 11, 12 வகுப்பு படிக்கிற அரசு போத்தேரி சந்திக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். பருவகால மாற்றங்களினால் ஏற்பட்டிருக்கிற சளி, இருமல், காய்ச்சல் தொல்லைகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், கண்ணோவுகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் சந்தியும். கர்த்தருடைய வாழ்க்கையிலே சுகத்தை ஆண்டவர் தாரும். திருமண வயது வந்த எங்கள் பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கை அமைத்து தாரும். புத்திர சிலாக்கில் எதிர்பார்க்கிறவர்களுக்கு புத்திர சிலாக்கிகளை தாரும். நன்மையை எதிர்நோக்கி தான் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையின் திருப்படை ஊழியங்களை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளிலும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்ற திருமண தினங்களை நன்றியோடு நினைக்கிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் கண்ணோக்கிப்பார். இந்த நாளை தங்கள் வாழ்க்கையிலே விசேஷ நாளாய் கருதுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஆசீர்வதித்து தாரும்.
தருகிற புதிய வருடம் நம்பிக்கையும் வளவும் நன்மையும் நிறைந்திருக்க கிருபை தாரும். அவர்களையும் அவள் சார்ந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இது நாள் முழுவதும் எங்கள் உழைப்பு, தொழில்கள், நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள் எல்லாற்றும்படி ஆசீர்வாதத்தை தாரும். நன்றி நிறைவோடு மீண்டும் உடைய திருச்சமூகத்தில் கடந்து வர மட்டும் தெய்வ பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும். குறைகள் எல்லாவற்றை பொறுத்துக் கொள்ளும். கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ஆட்சி வருவதாக, உங்கள் சித்தவரிடத்திலே செய்யப்படுவது போல வெளியே செய்யப்படுவது அனுவீடுகளாக எங்களுக்கு தாரும். எங்கள் கனால் நாங்கள் மனிதர்கள் போல எங்கள் பாவங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்கு பொறுப்படாமல் தீவிரத்துக் கொள்ளும். ஆட்சி வல்லம் மகிமை என்றே கம்பர்களே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிகளுடைய அன்பு, தூயாவியானுடைய அன்புடைய உள்ளிடத்தில் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்னும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். கர்த்தாவின் என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரை, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோஸ்தரை. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரை, கர்த்தர் சகல உங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.